நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஏன்னா மல்லி வந்து நல்லவளோ கெட்டவளோ எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கும் போது மல்லிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து மல்லிக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் ஆனா ராஜேஸ்வரி முன்னாடி அந்த கிஃப்ட் வந்து கொடுக்கல. ஏன்னா கொடுத்தா கண்டிப்பா ராஜேஸ்வரி வந்து ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியுங்க. சோ யாருக்கும் தெரியாம இந்த கிஃப்ட்டை கொண்டு போயிட்டு நம்ம விஜய் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல மல்லி கிட்ட கொடுக்கதான் போறாங்க. மல்லி கிட்ட அது மட்டும் இல்லாம, இங்க பாரு மல்லி, நான் வந்து உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து உன்னை என்னோட மனைவியா ஏத்துக்கிட்டேன், நீ செஞ்ச தப்ப வந்து மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத, எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு மட்டும் எப்படி விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். என் அக்கா முன்னாடி கொடுத்ததுன்னா கண்டிப்பா என் அக்கா பிரச்சனை பண்ணிருப்பாங்க, அதனாலதான் நான் யாருக்கும் தெரியாம கொடுக்குறேன், நான் கொடுத்த மாதிரி யார்கிட்டயும் காமிச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. மல்லிக்கு அளவு கடந்த சந்தோஷங்க. ஏன்னா மல்லி வந்து இதை எதிர்பார்க்கல. வெண்பா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, இப்ப விஜய் வேற கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தப்பறம் தான் தெரிய போகுது விஜய் வந்து மல்லிக்காக எப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மட்டும் இல்லாம விஜய்க்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மன நிறைவு, மன நிம்மதி. ஏன்னா எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டோம், மல்லிக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவர்கிட்ட இருந்துட்டே இருந்துச்சுங்க. சோ இப்ப மல்லிக்கு ஒரு வழியா வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாரு. எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா தீர்ந்துச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பா மல்லி வந்து பணத்தை திருடுவாங்களா எடுப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் வந்து விஜயோட மனசுக்குள்ள ஓடிட்டே தாங்க இருக்குது. விஜய் வந்து பொறுமையா யோசிச்சு பார்த்தா மல்லிக்கும் அந்த பணம் திருட்டு போனதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா மல்லி மேல இருக்கிற தவறை மட்டும்தான் எடுத்து சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, மல்லி எதுக்காக இப்படி பேசினாங்க, சோ அவங்கள பேசவே விடல அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து விஜய் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மல்லிக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து தெரிய வரும். ஆனா விஜய் பாத்தீங்கன்னா ரொம்பவே முட்டாள்தனமான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி செஞ்சா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா எல்லாமே நம்பிட்டு இருக்காருங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கணும்னா கண்டிப்பா விஜய் வந்து எல்லாத்தையுமே யோசி பொறுமையா முடிவு பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ போதாத குறைக்கு வெண்பா வந்து விஜய் கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து அதெல்லாம் கேட்கிற மாதிரி நிலைமையில இல்ல. ஏன்னா மல்லி மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து விஜயோட மனசுக்குள்ள வந்துருச்சு. அதனால ஒவ்வொரு டைமும் மல்லி தவறே செய்யலனாலும் இவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி மல்லி மேல எல்லா பழியும் தூக்கி போடுறாங்க. சோ அதனால மல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்காங்க. விஜய் கிட்ட எதிர்த்தும் பேச முடியல, இதுதான் என்னோட நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியல. சோ ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மல்லி வந்து மாட்டிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.